வணக்கம். நீங்க பகிர்ந்துகிட்ட மூலங்கள்ல இருந்து சில ஆழமான கருத்துக்களை அலச போறோம். வாங்க பேசலாம். இன்னைக்கு நம்மளோட கவனம் மனச அமைதிப்படுத்துற ஒரு பழமையான கலை. அதாவது தியானம். நம்ம கிட்ட இருக்கிற ஆதாரம் உள்ளத்தை அமைதியாக்குதல் அப்படிங்கிற புத்தகத்தோட சில பகுதிகள். இதுல இருந்து தியானத்தோட அடிப்படை தத்துவங்கள், அப்புறம் நீங்க உடனே பயன்படுத்தக்கூடிய சில வழிகள், இதையெல்லாம் எடுத்து உங்களுக்கு தர்றது தான் எங்க நோக்கம். சரி, இந்த அலசல ஒரு சின்ன கதை மாதிரி ஒரு வரலாற்று நிகழ்வுல இருந்து தொடங்கலாமா? அதாவது சுமார் 2500 வருஷத்துக்கு முன்னாடி கௌதமர்னு ஒரு இளவரசர் வாழ்க்கையோட துன்பத்துக்கு விடை தேடி போறாரு. கடைசியில ஒரு போதி மரத்துக்கு அடியில உட்கார்ந்து உண்மைய தெரிஞ்சுக்காம எந்திரிக்க மாட்டேன்னு ஒரு முடிவெடுக்கிறாரு. பல நாள் கழிச்சு அறியாமைங்கிற இருள ஜெயிச்சு ஞானம் அடைறாரு, புத்தராகிறாரு. இதுவே தியானத்தோட சக்தியும் அது எதுக்கு முக்கியம்னும் காட்டுது இல்லையா? ஆமா, மிக சரியா சொன்னீங்க. புத்தர் கண்டுபிடிச்ச அடிப்படை உண்மை இதுதான். நம்ம துன்பத்துக்கெல்லாம் காரணம் நம்மளோட உண்மையான இயல்பு பத்தின அறியாமை தான். இந்த அறியாமைக்கு வேறு எதுன்னா நம்ம மனசு இருக்குல்ல, அது சும்மா இல்லாம அங்க இங்க அலைஞ்சுக்கிட்டே இருக்கிற பழக்கம். தியானம்ங்கிறது அந்த அலைப்பாயிர மனச அதோட உண்மையான அமைதியான இடத்துக்கு, அதாவது அதோட வீட்டுக்கு கூட்டிட்டு வர்ற ஒரு வழி. ரொம்ப சக்தி வாய்ந்த வழி. அறியாமை சிறையிலிருந்து வெளியே வர்றதுக்கு ஒரு சாவி மாதிரி. ஓ, சரி சரி. அப்போ இந்த தியான பயணத்தை ஆரம்பிக்கிறதுக்கு உடல்நிலை எப்படி இருக்கணும்? புத்தகம் சொல்ற மாதிரி ஒரு மலைய போல அசையாம உட்காரணுமா? ஆமா, உடம்புக்கும் மனசுக்கும் ஒரு ஆழமான தொடர்பு இருக்கு. முதுகுத்தண்டு நேரா இருக்கணும், ஒரு அம்பு மாதிரி. ஆனா ரொம்ப இறுக்கமா இல்லாம பாத்துக்கணும். கால்களை சௌகரியமா மடிச்சுக்கலாம், அப்படி இப்படின்னு. பத்மாசனம் மாதிரி கஷ்டமானதெல்லாம் தேவையில்ல. ஓ, இந்த குறிப்பிட்ட தியான முறை இருக்குல்ல, சோக்ஸ்ன்னு சொல்லுவாங்க திபெத்திய மரபுல. அதுல கண்கள் லேசா திறந்திருக்கணும். அது ஒரு முக்கியமான விஷயம். பார்வை கொஞ்சம் கீழே இருக்கலாம், இல்லைன்னா மனசு அமைதியான பிறகு நேரா கூட பார்க்கலாம் வெளியில. சரி. வாய் லேசா திறந்திருக்கலாம், அப்பதான் மூச்சு நல்லா போகும் வரும். கைகளை முழங்கால் மேல சும்மா வச்சுக்கலாம். இந்த நிலை இருக்குல்ல, இது வெறும் உடற்பயிற்சி இல்ல. இது புத்தரோட அந்த ஞான நிலையை ஞாபகப்படுத்துற மாதிரி. நமக்குள்ளே இருக்கிற அந்த ஞானம், கருணை, அதை நம்ம ஏத்துக்கிற மாதிரி. கேட்கவே நல்லா இருக்கு. அப்போ தியானத்தோட உண்மையான நோக்கம் வெறும் அமைதி மட்டும்தானா, இல்ல அதுக்கு மேலேயும் ஏதாவது இருக்கா? அமைதிங்கிறது ஒரு விளைவுதான். ஆனா அது மட்டுமே நோக்கம் இல்ல. உண்மையான நோக்கம் நம்ம மனசோட அந்த எல்லையே இல்லாத தெளிஞ்ச வானம் மாதிரி இருக்கிற உண்மையான தன்மையை நாம உணர்றது. நிறைய சமயம் நம்ம மனசு பிளவுபட்டு சிதறி கிடக்குது இல்லையா, அதை ஒன்னா சேர்த்து நம்ம ஆழமான இயல்பா அனுபவிக்கிறது. இதுக்கு வழிகாட்ட இந்த மூலத்துல 3 புனித கோட்பாடுகள் சொல்றாங்க. ஓ. 1, தொடக்கத்துல நல்லது. அதாவது நான் எனக்காக மட்டும் பண்ணல, எல்லா உயிரும் நல்லா இருக்கணும், அவங்க ஞானம் அடையணும்னு ஒரு பெரிய நோக்கத்தோட ஆரம்பிக்கிறது. 2வது, நடுவுல நல்லது. பயிற்சி செய்யும்போது கிடைக்கிற அனுபவங்கள்ல ஒட்டிக்காம இருக்கிறது. எல்லாம் ஒரு கனவு மாதிரி, மாயதான்னு ஒரு விழிப்புணர்வோட ரொம்ப லேசா இருக்கிறது. புரியுது. 3வது, முடிவில நல்லது. தியானத்துல நமக்கு கிடைக்கிற எந்த நல்ல விஷயத்தையும் புண்ணியத்தையும் நமக்கே வச்சுக்காம திரும்பவும் எல்லா உயிர்களோட நல்லதுக்காக அர்ப்பணிக்கிறது. லாங்சன்பான்னு ஒரு பெரிய திபெத்திய குரு இருந்தாரு. அவர் இதெல்லாம் உண்மையான பயிற்சியோட இதயம், கண், உயிர் சக்தின்னு சொல்றாரு. மனதை வீட்டிற்கு கொண்டு வருதல் அப்படின்னு புத்தகம் சொல்லுதே, அதுக்கு என்ன அர்த்தம்? ஆமா, அதுதான் மனதை கவனித்தல், இல்லனா ஷமதா பயிற்சியோட சாரம். அங்கும் இங்கும் ஓடிட்டு இருக்கிற மனச அதோட கவனச்சிதறல இருந்து மீட்டு அதோட இயல்பான அமைதிங்கிற வீட்டுக்கு கூட்டிட்டு வர்றது. இந்த பயிற்சி கோபம், பயம், பொறாமை மாதிரி நம்மளோட நெகட்டிவ் உணர்ச்சிகளோட பிடிய கொஞ்சம் தளர்த்தும். அதே சமயம் நமக்கூட தூங்கிட்டு இருக்கிற நல்ல இதயத்தை, அதாவது கருணை, அன்பு, புரிதல், இதையெல்லாம் வெளிக்கொண்டு வரும். இது வெறும் மனப்பயிற்சி மட்டும் இல்ல, உண்மையான அமைதியையும் அகிம்சையும் நமக்குள்ள வளர்க்கிற ஒரு ஆழமான பயிற்சி. மனச வீட்டுக்கு கொண்டு வாங்க. அதாவது கவனத்தை சிதற விடாம இப்போ இந்த கணத்துல இருங்க. 2வது, விடுவிங்க. மனசுல இருக்கிற இறுக்கம், பற்று, கவலை, எதிர்பார்ப்பு எல்லாத்தையும் விட்டுடுங்க. 3வது, ஓய்விடுங்க. எந்த முயற்சியும் இல்லாம மனச அதோட இயற்கையான விசாலமான தன்மையில ஓய்வெடுக்க விடுங்க. இது எப்படி சொல்றாங்கன்னா, ஒரு கைப்பிடி மணல சமமான தரையில கொட்டுற மாதிரி. ஓ. நீங்க ஒவ்வொரு மணல் துகளையும் அது இடத்துல வைக்க முயற்சி பண்ண மாட்டீங்க இல்லையா, அது தானா பரவி உக்காந்துக்கும். அதே மாதிரிதான் மனசும். அது அதோட இயல்புல தொந்தரவு பண்ணாம விட்டா அது தானா அமைதியையும் தெளிவையும் கண்டுபிடிக்கும். மனச பயிற்சி வைக்கிறது பேசும்போது இது மனசை கட்டுப்படுத்துற மாதிரி இல்ல அடக்குற மாதிரி தோணுதோ?
இல்ல, இது அடக்குமுறை கிடையாது. மென்மையா வழிகாட்டுறது. முதல்ல நம்ம மனசு எப்படி வேலை செய்யுது, அதோட போக்கு என்ன, யோசனை எப்படி வருது எப்படி போகுதுன்னு ஒரு சயின்டிஸ்ட் மாதிரி பற்றில்லாம பார்த்து புரிஞ்சுக்கணும். அப்புறம் அந்த புரிதலை வச்சு மனச மெதுவா வழிநடத்தி அதோட சக்திய தப்பான பழக்கத்திலிருந்து மாத்தி விழிப்புணர்வுக்கும் நல்லதுக்கும் பயன்படுத்தணும். சாந்தி தேவர்னு ஒரு பௌத்த குரு சொன்ன மாதிரி, கண்ட்ரோல் இல்லாம திரியிற மனசுங்கிற யானைய நினைவாற்றல், அதாவது மைண்ட்ஃபுல்னஸ்ங்கிற கயிறு வச்சு அன்பா கட்டினா எல்லா பயமும் போயிடும், உண்மையான சந்தோஷம் வரும். ஆனா இதுக்கு கண்டிப்பா விடாமுயற்சி வேணும், பொறுமை வேணும், தொடர்ந்து பயிற்சி செய்யற ஒழுக்கமும் தேவை. சரி, அடுத்ததா கொஞ்சம் நடைமுறை பகுதிக்கு வரும். மனச ஒருமுகப்படுத்த, அமைதிப்படுத்த ஏதாவது குறிப்பிட்ட முறைகள் இருக்கா? மூலம் என்ன சொல்லுது? ஆமா, இருக்கு. அலைப்பாயிர மனசு இருக்குல்ல, குறிப்பா ஆரம்பத்துல இருக்கிறவங்களுக்கு அதை ஒருநிலைப்படுத்த சில வழிகள் தேவைப்படலாம். ஆனா ஒரு முக்கியமான விஷயத்த ஞாபகம் வச்சுக்கணும். இந்த முறைகள் எல்லாம் கருவிகள் தான், அதுவே தியானம் கிடையாது. ஓ, சரி. முறைய வச்சு நாம அடையிற அந்த விழிப்புணர்வும் மனசோட இயல்பான நிலையில இருக்கிறது தான் உண்மையான தியானம். இந்த மூலத்துல ஒரு 3 பயனுள்ள முறை சொல்றாங்க. முதல்ல, ஒரு பொருளை கருவியா பயன்படுத்துறது. அது ஒரு பூவா இருக்கலாம், ஒரு படிகக்கல்லா இருக்கலாம், இல்லனா புத்தர், கிறிஸ்து மாதிரி புனிதர்களோட படமா இருக்கலாம். திபெத்திய பௌத்தத்துல குரு ரின்போச்சேன்னு ஒரு குரு இருக்கார். அவரோட என்னைப் போல் தெரிகிறதுன்னு ஒரு படம். அது ரொம்ப சக்தி உள்ளதா சொல்லுவாங்க. அப்படியா? உங்க கவனத்தை அந்த பொருள் மேல லேசா வைக்கணும். அதோட வடிவம், நிறம், இல்ல அது காட்டுற அமைதி, எதுல வேணும்னாலும் கவனம் செலுத்தலாம். இது பார்வை வழியா மனசை ஒருமுகப்படுத்த உதவும். சரி. ரெண்டாவது, மந்திரம் ஓதுறது. மந்திரம்னா மனசை காப்பதுன்னு அர்த்தம். தேவையில்லாத எண்ணங்கள், நெகட்டிவ் உணர்ச்சிகள்ல இருந்து மனசை காப்பாத்த இது உதவும். ஓம் அஹ் ஹும் வஜ்ரகுரு பத்மசித்தி ஹும், இந்த மாதிரி மந்திரங்களை மனசுக்குள்ள சொல்லலாம், இல்ல மெதுவா வாய் விட்டும் சொல்லலாம். அந்த மந்திரத்தோட ஒளி அதிர்வுகள் மனசோட ஆற்றலை சரி பண்ணி அமைதிப்படுத்தும். இது நம்ம பேச்சோடையும் ஆற்றலோடையும் சம்பந்தப்பட்டது. புத்தக ஆசிரியர் கூட ஒரு அனுபவம் சொல்றார். ஓ, என்னது? லியோன்ஸ்ல ஒரு சொற்பொழிவின் போது மந்திரம் சொன்னதும் ரொம்ப சோர்வா இருந்த சூழல் உடனே புத்துணர்ச்சியானதா சொல்றார். ஓஹோ. 3வது முறை, மூச்சை கவனிக்கிறது. இது ரொம்ப பழமையான எல்லாருக்கும் தெரிஞ்ச முறை தான். மூச்சு தான் நம்ம உயிர் சக்தி, அதை மனசோட வாகனம்னு சொல்லுவாங்க. உங்க கவனத்தை மூச்சு உள்ள வெளியே போறதுல செலுத்துங்க. குறிப்பா மூச்சை வெளியே விடும்போது உங்ககிட்ட இருக்கிற டென்ஷன், கவலை, பற்று எல்லாத்தையும் விடுவிக்கிறதா உணருங்க. சரி. மூச்சை உள்ள இழுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன இடைவெளி வரும் பாருங்க இயற்கையா. அந்த இடத்துல மனசை ஓய்வெடுக்க விடுங்க. மெதுவா மூச்சோட தாளத்தோட ஒன்னாயிடுங்க. ரொம்ப முயற்சி பண்ண வேண்டாம், சும்மா கவனிச்சா போதும். இந்த 3 முறைகளையும் நீங்க தனியா ட்ரை பண்ணலாம், இல்லனா உங்களுக்கு எது சரியா வருதோ அப்படி இணைச்சும் பண்ணலாம். அப்போ இந்த 3 முறைகளையும் நாம ஒன்னா பயன்படுத்தலாமா, இல்ல தனி? ஆமா, கண்டிப்பா இணைக்கலாம். அது உதாரணத்துக்கு ஒரு புனித படத்தை பார்த்துக்கிட்டே பொருள் உடல், மெதுவா மந்திரம் சொல்லலாம், மந்திரம் மொழி ஆற்றல், இல்ல மூச்சை கவனிச்சுக்கிட்டே இருக்கலாம், மூச்சு மனம். இது நம்ம உடல், மொழி, மனம் 3ஐயும் ஒன்னா கையாள உதவும். உங்களுக்கு எது இயல்பா வருதோ, எது மனசை அமைதிப்படுத்த உதவுதோ அதை தேர்ந்தெடுத்துக்கலாம். இந்த பயிற்சியில் இருக்கிற நெகிழ்வு தன்மை ரொம்ப முக்கியம். சரி. இந்த முறைகளை பயன்படுத்தும் போது, இல்ல சும்மா உட்கார்ந்திருக்கும் போது மனசு என்ன பண்ணணும்? யோசனைகள் வந்தா என்ன பண்றது? நிறுத்தணுமா? இது ரொம்ப முக்கியமான கேள்வி. பதில் என்னன்னா, ஒன்னும் செய்ய வேண்டாம். ஒன்னும் செய்ய வேண்டாமா? ஆமா, மனச அதோட போக்குல விடுங்க. புத்தகம் ஒரு நல்ல உதாரணம் சொல்லுது. ஒரு குடுவையில கலங்கின தண்ணி இருக்குன்னு வச்சுக்கோங்க. நீங்க அதை அசைச்சுக்கிட்டே இருந்தா தண்ணி எப்பவுமே தெளிவாகாது. ஆனா அந்த குடுவையை அசைக்காம அப்படியே விட்டா அந்த மண்ணெல்லாம் மெதுவா கீழே படிஞ்சு தண்ணி தானா தெளிவாயிடும். ஆமா. அதே மாதிரி தான் மனசும். எண்ணங்களை நிறுத்த முயற்சி பண்ணாதீங்க, அடக்க முயற்சி பண்ணாதீங்க. மனச அதோட இயல்புல எந்த குறுக்கீடும் இல்லாம விட்டா அது தானாவே அதோட உண்மையான பேரானந்த நிலையையும் தெளிவையும் கண்டுபிடிக்கும். அமைதியா இருக்கணும்னு கூட நினைக்காதீங்க, சும்மா விழிப்போட இருங்க. இந்த ஷமத்தான் சொல்ற அமைதியா நிக்கிற பயிற்சி மனசோட அலைச்சலை குறைச்சு அதை ஒருமுகப்படுத்துது. இது ஒரு நல்ல ஃபவுண்டேஷன். ஆனா இது மட்டும் போதாது. இந்த அமைதியான ஒருமுகப்பட்ட மனசிலிருந்து விபாசனான்னு சொல்ற தெளிவான பார்வை, இல்லனா அகப்பார்வை வரணும். விபாசனா. ஆமா, இந்த அகப்பார்வை தான் நம்ம துன்பத்துக்கு காரணமான அறியாமை, பற்று, அப்புறம் நாங்கிற அகங்காரத்தோட மாயையான தன்மையை நமக்கு உணர்த்தும். இதுதான் உண்மையான விடுதலைக்கு வழிகாட்டி,
நம்ம உள்ள இருக்கிற ஞானத்தையும் கருணையையும் புத்தத்தன்மையை மலரச் செய்யும். ஷமதா அஸ்திவாரம்னா விபாசனா அது மேல கட்டுற ஞான மாளிகை. சில நேரம் தியானம் பண்ணும்போது ரொம்ப ரிலாக்ஸ்டா தூக்கம் வர்ற மாதிரி இருக்கு. சில நேரம் மனசு ரொம்ப டைட்டா பரபரப்பா இருக்கு. இதுல ஒரு சமநிலை வேணுமா? கண்டிப்பா ஒரு நுட்பமான சமநிலை ரொம்ப அவசியம். புத்தர் சொன்ன ஸ்ரோனாங்கிற துறவியோட கதை இதுக்கு நல்ல உதாரணம். ஓ, சொல்லுங்களேன். ஸ்ரோனா ஒரு வீணை கலைஞர். துறவியானதும் தியானத்துல ரொம்ப தீவிரமா இருந்து ஒன்னு உடம்பு கெட்டு போச்சு இல்லனா ரொம்ப தளர்வா இருந்து தூங்கிட்டாரு. புத்தர் கேட்டாரு, ஸ்ரோனா, வீணை நரம்பு ரொம்ப டைட்டா இருந்தா நல்ல மியூசிக் வருமா இல்ல ரொம்ப லூசா இருந்தா? ஷோனா சொன்னாரு, இல்ல பகவானே, கரெக்டான பதத்துல இருக்கணும். புத்தர் சொன்னாரு, அதே மாதிரி தான் உன் மனசும் பயிற்சியும் இருக்கணும்னு. ஆஹா, அருமை. அதிக முயற்சியும் கூடாது, சோம்பலும் கூடாது. மா சிக்லா ப்ரோன்னு ஒரு திபெத்திய பெண்குரு சொன்ன மாதிரி, விழிப்போட இரு, ஆனாலும் ஓய்வெடு. இதுதான் அந்த இனிமையான பேலன்ஸ். தியானம் செய்ய ஆரம்பிச்ச பிறகு முன்ன விட அதிகமா யோசனைகள் வர மாதிரி தோணுது எனக்கு. இது நார்மலா இல்ல நான் ஏதாவது தப்பா பண்றேனா? இது முற்றிலும் இயல்புதான். சொல்லப்போனா அது ஒரு நல்ல அறிகுறி. அப்படியா? ஆமா, முன்னாடி நீங்க உங்க மனசோட ஓட்டத்தை இவ்ளோ கூர்மையா கவனிக்கல. இப்போ மனசு கொஞ்சம் அமைதியாகிறதால பின்னாடி ஓடிட்டு இருந்த எண்ணங்களோட சத்தம் தெளிவா கேக்குது. அவ்வளவுதான். அதனால சோர்வடைய வேண்டாம். எண்ணங்களை எதிரியா பார்க்காதீங்க. அவை கடல்ல வர்ற அலை மாதிரி. அது மனசோட இயல்பு. அதை பிடிக்கவோ தள்ளவோ ஆராய்ச்சி பண்ணவோ வேணாம். அது வருது, கொஞ்ச நேரம் இருக்கு, அப்புறம் போயிடுதுன்னு ஒரு சாட்சி மாதிரி கவனிங்க. புத்தகம் சொல்ற மாதிரி 2 எண்ணத்துக்கு நடுவுல இருக்கிற சின்ன இடைவெளியை கவனிக்க முயற்சி பண்ணுங்க. ஒரு எண்ணம் முடிஞ்சு அடுத்தது ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி வர்ற அந்த அமைதியான வெளி. சரி. காலப்போக்குல அந்த இடைவெளி நீளமாகும். இதுவே நம்ம டெய்லி லைஃப்ல நாம எண்ணங்களை எப்படி கையாளுகிறோங்கிற கேள்வியே எழுப்புது. நாம அது மேல எவ்வளோ நம்பிக்கை வைக்கிறோம், நம்மளை எப்படி அதோட அடையாளப்படுத்திக்கிறோம். தியானம் இந்த பழக்கங்களை கவனிக்க உதவுது. தியானத்துல சில சமயம் பயங்கர அமைதி, சந்தோஷம் அப்படி வருது. சில சமயம் பயம், குழப்பம் மாதிரி கஷ்டமான உணர்ச்சிகளும் வருது. இதை எப்படி பார்க்கறது? ஆமா, தியானத்துல பலவிதமான அனுபவங்கள் வரலாம். பேரானந்தம், ஒளி, தெளிவு, எண்ணமே இல்லாம போறது, இந்த மாதிரி நல்ல அனுபவம் வரும்போது அது முன்னேற்றத்தோட அடையாளமா இருக்கலாம். ஆனா அதுல போய் ஒட்டிக்காதீங்க. ஒட்டிக்க கூடாதா? ஆமாம், எனக்கு இந்த அனுபவம் மறுபடியும் வேணும்னு நினைச்சா அதுவே ஒரு தடையாயிடும். அதே மாதிரி பயம், சோகம், கோபம் மாதிரி கஷ்டமான உணர்ச்சிகளோ குழப்பமான எண்ணங்களோ வரும்போது அதை கண்டு பயப்படாதீங்க. அதெல்லாம் சும்மா மனசோட தோற்றம், நிலையானதில்ல, மாயதான்னு புரிஞ்சுக்கிட்டா அது உங்களை பாதிக்காது. உண்மையா சொல்லப்போனா அந்த அனுபவங்களை கூட பற்றில்லாம கவனிக்கும்போது அது நம்ம புரிதலை ஆழமாக்குற ஆசீர்வாதமா மாறும். ஒரே ஒரு விஷயத்துல கவனமா இருக்கணும். மந்தமான அரை தூக்க நிலையில ஆழ்ந்துடாம விழிப்பா இருக்கிறது முக்கியம். உண்மையான இலக்கு எந்த ஒரு குறிப்பிட்ட அனுபவத்தையும் பிடிக்கிறதில்ல. எல்லா அனுபவங்களப்போ பற்றில்லாம, அகங்காரம் இல்லாம விழிப்போட இருக்கிறது தான். ஆரம்பத்தில் இருக்கிறவங்க ரொம்ப நேரம் ஒரே இடத்துல உட்காந்து கஷ்டப்படுறதை விட சின்ன சின்ன செஷனா பண்றது நல்லது. எவ்வளோ நேரம்? ஒரு 4 இல்ல 5 நிமிஷம் தியானம் பண்ணிட்டு அப்புறம் ஒரு நிமிஷம் மாதிரி சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். ஆனா முக்கியமா அந்த பிரேக்லயும் நீங்க விழிப்போட இருக்கணும். உங்க உடல் உணர்வு, சுத்தி கேட்கிற சத்தம், இதையெல்லாம் கவனிக்கலாம். சில சமயம் அந்த இடைவேளைகள்ல தான் எந்த முயற்சியும் இல்லாதப்போ உண்மையான தியான அனுபவம், அந்த இயல்பான விசாலமான மனநிலை சட்டுன்னு வெளிப்படும். அதனால இடைவேளையும் பயிற்சியோட ஒரு பகுதி தான். இது ஒருவேளை எல்லாத்தையும் விட முக்கியமான கேள்வியா இருக்கலாம். தியானம் பண்ணும்போது கிடைக்கிற அந்த அமைதி, தெளிவு இதெல்லாம் நம்ம அன்றாட பரபரப்பான வாழ்க்கையில வேலை, குடும்பம், உறவுகள் இதுல எப்படி தக்க வச்சுக்கிறது? தியானத்தோட பயனை எப்படி ஒருங்கிணைக்கிறது? நீங்க சொல்றது மிக சரி. ரொம்ப ரொம்ப முக்கியமான கேள்வி. இதுதான் தியான பயிற்சியோட கடைசி நோக்கம். தியான ரூம்ல மட்டும் அமைதியா இருந்துட்டு வெளியே வந்ததும் பழையபடி கோவப்பட்டா, கவலைப்பட்டா அர்த்தம் இல்ல. ஆமா. தியானத்துல உணர்ற அந்த அமைதி, விழிப்புணர்வு, விசாலமான பார்வை, இதையெல்லாம் நம்ம ஒவ்வொரு செயல்லும் ஒவ்வொரு உறவிலும் கொண்டு வர பழகணும். தியானத்துக்கு அப்புறம் உலகத்தையும் நம்ம அனுபவங்களையும் ரொம்ப திடமானதா, இறுக்கமானதா பார்க்கற நம்ம பழைய மனப்பான்மைய மெதுவா மாத்திக்கணும். எல்லாம் ஒரு கனவு மாதிரி, நீர்க்குமிழி மாதிரி, மாயை மாதிரி தோணுதுங்கிற புரிதலோட லேசா அணுக பழகணும். புத்தகம் இத மாயையின் குழந்தையா மாறுங்கன்னு சொல்லுது. மாயையின் குழந்தையா? ஆமா, ஒரு ஜென் குரு சொன்ன மாதிரி சாப்பிடும்போது சாப்பிடுங்க, தூங்கும்போது தூங்குங்க.
இதுக்கு என்ன அர்த்தம்னா, எந்த வேலையை செஞ்சாலும் அதுல 100% கவனத்தோட முழுமையான பிரசன்னத்தோட இருக்கிறது. தியானத்தை எப்போவாது செய்யற ஒரு விஷயமா இல்லாம டெய்லி சாப்பாடு தூக்கம் மாதிரி நம்ம வாழ்க்கையோட ஒரு அங்கமா மாத்திக்கணும். இந்த பயிற்சியை தொடர்ந்து செய்ய சில நேரம் ஊக்கம் குறைஞ்சு போகுதே. பயிற்சியை கொஞ்சம் உற்சாகமா வச்சுக்க ஏதாவது வழி இருக்கா? தியானத்தை ஒரு கடமையா பார்க்காம ஒரு கலையா பார்க்கறது உதவும். கலையா? ஆமா, உங்களுக்கு எது ஊக்கம் தரதோ அதை பயன்படுத்துங்க. உங்களுக்கு பிடிச்ச மெதுவான இசை, மனச தொடர கவிதைகள், இல்ல ஞானிகளோட மேற்கோள், அழகான இயற்கை காட்சி, இல்ல புனித படங்கள், திபெத்திய தங்க ஓவியங்கள் மாதிரி. இதெல்லாம் தியானத்துக்கு முன்னாடி இன்ஸ்பிரேஷன் கொடுக்கும். இயற்கையோடு இருக்கிறது ஒரு சிறந்த வழி. காலையில சூரியோதயத்தை பார்க்கறது, பூங்காவுல நடக்கிறது, பூவோட அழக ரசிக்கிறது, நீல வானத்தை பார்த்து மனசை விரிய வைக்கிறது, ஓடுற தண்ணியோட சத்தத்தை கேட்கறது, பீச்ல அலையோட ஓசையோட இருக்கிறது, நிலா வெளிச்சத்துல அமைதியா உட்கார்றது. ஆமாம், இதெல்லாம் கேட்கவே நல்லா இருக்கு. இதெல்லாம் மனசை இயல்பாவே அமைதிப்படுத்தி தியானத்துக்கு தயார் பண்ணும். அன்றாட வாழ்க்கையில தெரியற சின்ன சின்ன அழகு கூட கவனிக்க பழகுங்க. ஒரு குழந்தையோட சிரிப்பு, காத்தோட மெல்லிய ஓசை, சாப்பாட்டோட சுவை, எதை வேணுனாலும் உங்க தியானத்துக்கு ஒரு தூண்டுகோலா மாத்த முடியும். இதன் மூலமா உங்க சொந்த அமைதிக்கும் சந்தோஷத்துக்கும் நீங்களே ஆதாரமா ஆகுறீங்க. இந்த பயிற்சியோட நோக்கமே நமக்குள்ள இருக்கிற அந்த உன்னதமான அமைதி, ஞானம், கருணை இதையெல்லாம் வெளிக்கொண்டு வர்றதுதான். ஆக இந்த மூலங்கள்ல இருந்து நாம எடுத்துக்க வேண்டிய முக்கியமான செய்தி என்னன்னா, தியானம்ங்கிறது எண்ணங்களை அடக்கி மனச ஜெயிக்கிறத பத்தி இல்ல. மாறா நம்ம மனசோட நம்ம உறவை மாத்துறது. பொறுமையான தொடர்ச்சியான பயிற்சி மூலமாவும் அந்த பயிற்சியை நம்ம அன்றாட வாழ்க்கையில கொண்டு வரது மூலமாவும் மனசு அதோட இயல்பான அமைதிக்கும் தெளிவுக்கும் அதோட உண்மையான வீட்டுக்கும் மெதுவா அழைச்சிட்டு வரத பத்தி தான். இறுதியா உங்களை சிந்திக்க வைக்க ஒரு சக்தி வாய்ந்த கருத்தை இந்த மூலம் சொல்லுது. குரு சாந்தி தேவர் சொல்றாரு, ஒருத்தர் தன்னோட சொந்த மனசை அடக்கிட்டா அவருக்கு வெளியுலகத்துல எதிரிகளை இருக்க மாட்டாங்கன்னு. அதாவது நம்ம பயம், கோவம், வெறுப்பு மாதிரி உள்ளே இருக்கிற எதிரிகளை நம்ம அடக்கிட்டா வெளியுலகத்துல நம்மள துன்புறுத்த எதுவும் இல்ல. இத கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நம்ம எல்லா துன்பமும் பயமும் உண்மையிலே நம்ம மனசோட பழக்க வழக்கங்கள்ல இருந்தும் அதோட எதிர்வினைகள் இருந்து தான் வருதுன்னா, அப்போ இந்த தியான பயிற்சிகள் மூலமா உங்க மனப்பழக்கத்துல நீங்க இன்னைக்கு செய்யக்கூடிய ஒரு சின்ன மாற்றம் கூட, ஒரு எண்ணத்தை சும்மா கவனிக்கிறது, ஒரு நிமிஷம் கோவப்படாம இருக்கிறது, ஒரு மூச்ச ஆழமா விடுறது, உங்க உலக அனுபவத்தையே மாத்த ஆரம்பிக்கிற ஒரு சாவியா அமையலாம் இல்லையா? இது இந்த பயிற்சியோட சாரத்தை உங்க சொந்த அனுபவத்தோட இணைச்சு பார்க்க தூண்டுது. யோசிச்சு பாருங்க.